1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறதாக இருக்கிறது. நிறைவு என்பது தேவனுடைய அன்புதான் நிறைவுள்ளது. குறைவானது என்பது நம்முடைய அறிவுதான் குறைவுள்ளது என்று சொல்லுகிறார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறதாக இருக்கிறது. நம்முடைய அறிவோடு கூடிய ஜீவியம் என்பது எழுத்தின்படியான அறிவை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். எழுத்தின்படியான ஜீவியத்துக்கு கரிசனை உள்ளவர்களாக இருப்பதுதான் நம்முடைய அறிவு. அந்த அறிவு குறைவானது என்று சொல்லுகிறார். அன்பு என்பது நித்தியமானதை நோக்கி இருக்கக்கூடிய இந்த அன்பு உலக பிரகாரமான அன்பையோ மனுஷிகமான அன்பையோ வெளிப்படையான சிநேகத்தையோ குறிக்காதபடிக்கு இந்த அன்பு தேவனுடைய அன்பை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். தேவனுடைய அன்புதான் நிறைவானது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகக்கூடிய இடத்திலே தேவன் மாற்றுகிறார். தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே ஊற்றி இருக்கிறார். ரோமர் 5:5 அது நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்ட பின்பு நாம் எழுத்துக்குரியவைகளை குறித்து துக்கப்படுகிறவர்களாக இருந்தால் நாம் அந்த அன்புக்கு பாத்திரர்களாக இருக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் மிகவும் பரிதவிக்கப்பட்டவர்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு வருகிறார். இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை என்பது பூமிக்குரிய காரியங்களுக்காக எழுத்துக்குரிய காரியங்களுக்காக நம்முடைய ஜீவியத்திலே நாம் கொண்டிருக்கக்கூடிய கவலைகள் வாஞ்சைகள் விருப்பங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இம்மைக்காக கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையா இருக்கக்கூடியது என்பது நம்முடைய அறிவோடு கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேவனை அறிகிறது என்பது அன்பினால் நாம் தேவனை அறியக்கூடிய இடத்திலே இருக்கிறோம். அன்பினால் தான் நாம் தேவனை அறிய வேண்டும். தேவனை அறிந்தால்தான் நாம் அன்பு கூற முடியும். அன்பில்லாதவன் அவரை அறியாதவன் அவரில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்ல முடியாது. அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்ட பின்பு நாம் பூமிக்குரிய கவலை உடையவர்களாக துக்கம் உடையவர்களாக வாஞ்சை உள்ளவர்களாக இல்லாதபடிக்கு தேவனுக்கேற்றவைகளை சிந்திக்கக்கூடிய இடத்திலே அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஈசாக்கின் வீட்டிலே 2 பிள்ளைகள். ஈசாக்கின் வீட்டில் பிறந்த 2 பிள்ளைகளிலே மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் மூத்தவன் யார் இளையவன் யார் என்று இன்னும் தாய்க்கு பிடி கிடைக்கவில்லை. ஏன்னா 2 பேரும் ஒரே சமயத்தில் பிறந்திருக்கிறார்கள். மூத்தவன் யார் இளையவன் யார் என்ற பிடி இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் மூத்தவன் யார் இளையவன் யார் என்பதை அவர்களுடைய செய்கைகள் காண்பித்து விட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். பிள்ளையானவன் எப்படிப்பட்டவன் என்பது அவனுடைய செய்கை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அவன் சிறுவயது முதல் முரட்டாட்டம் உள்ளவனாகவே இருக்கிறான். ஏசா இவன் குணசாலியாக காண்பிக்கிறான். இந்த குணசீலம் என்பது தேவன் நமக்கு தரக்கூடிய தன்மை, கேரக்டர் பேஸ்ட். இந்த குணசீலத்தை தேவ அன்பினால் தான் நாம் அடைந்து கொள்ள முடியும். இந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அவன் எப்பொழுதும் விசனமாக அவர்களை எதிர்க்கிறவர்களாக அவர்களுக்கு கீழ்ப்படியாதவனாக தன்னை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே ஏசா இருக்கிறான். இப்பொழுது தாய் கண்டுவிட்டால் யார் இளையவன் யார் மூத்தவன் யார் தேவன் சொன்னவன் என்பது. அவன் ஓடி வந்து ஒரு நாளிலே அவன் ஓடி வந்து நான் சாக போகிறேனே இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்னத்துக்கு என்று அவன் சொல்லுகிறான். அவன் தன் ஜீவன் தப்ப ஓடி வந்திருக்கிறான் என்று யாசேரின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. யாசேரின் புஸ்தகத்திலே அவன் ஒரு தவறு செய்து அவன் ஓடிதான் களைத்து வந்திருக்கிறான். நான் சாப்பிடாமல் சாகிறேன் என்று அவன் சொல்லவில்லை. நான் சாக போகிறேனே இது எதற்கு, அந்த கூழ் கொஞ்சம் போடு. அவன் களைத்து வந்த இடத்தில் தான் அந்த கூழை கேட்டு குடிக்கிறான். இந்த சேஷ்டபுத்திரபாக எண்ணத்துக்கு நான் தான் சாக போகிறேனே, எப்படியும் என்னை கொண்டு விடுவார்கள் என்ற இடத்தில் தான் அவன் சொல்லுகிறான். ஆனால் அது அப்பொழுது தேவன் அவனை வெறுத்தார் என்று எழுதப்படவில்லை. அப்பொழுது எழுதப்படவில்லை. அவர் சமயம் கொடுக்கிறார். அவருடைய தகப்பனும் ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் அங்கே யாக்கோபின் இடத்தில் போன பின்பு அவன் வந்து கெஞ்சி கூத்தாடுகிறான். இந்த ஒரு ஆசீர்வாதம் தானா, என்னையும் ஆசீர்வதியின் தகப்பனே, எனக்கென்று ஒரு ஆசீர்வாதம் நீர் வைக்கவில்லையா என்ற இடத்துல தகப்பன் ஒரு விஷயம் சொல்லுகிறார். நீ உன் பட்டயத்தினாலே பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். ஒரு நாள் வரும் அன்றைக்கு உன் கழுத்தின் மேல் இருக்கக்கூடிய நுகத்தடியை நீ உடைத்து போடுவாய்.
என்ற இடத்திலே அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இவனும் அதை குறித்த எந்த விதமான கருத்து கரிசனை இல்லாதவனாகவே அவன் காணப்படுகிறான். அது எந்த நாளை அவர் சொன்னார், தகப்பனை வச்சு சொன்னாரே, ஒரு நாளை குறித்து தேவன் சொன்னாரே, அவனுடைய தகப்பன் சொன்னாரே என்று அவனுக்கு அதை குறித்த கருத்து இல்லை. அப்பதான் தேவன் சொல்லுகிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன் என்று கொண்டு வருகிறார். ஏன் கொண்டு வரார் என்றால், ஒரு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவன் இழந்ததை மீட்டுக் கொள்ளக்கூடிய நாள். அவன் இழந்ததை மீட்டுக் கொள்ளக்கூடிய நாள். சேஷ்டபுத்திர சுதந்திரத்தை வாங்கினாலும் யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்துக்கான எந்த விதமான சுதந்திரத்தையும் அவன் அனுபவிக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எழுத்தின்படியான எந்த விதமான சுதந்திரத்தையும், ஈசாக்கின் சுதந்திர பாகங்களை அவன் எங்கேயும் எடுத்துக்கொள்ளவில்லை, அனுபவிக்கவில்லை. தேசாந்திரியாக அவன் விரட்டப்பட்டான். தன் வீட்டில் இருந்து அனுப்பப்பட்ட இடத்திலே அவன் தேசாந்திரியாகவே இருக்கிறான். அவன் கை கொண்டு அவன் சம்பாதித்துக் கொண்டான். சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆவிக்குரிய பகுதியை மாத்திரம் சுதந்திரித்துக் கொண்டவன் தான் இந்த யாக்கோபு. சேஷ்டபுத்திர பாகத்தின் எழுத்துக்குரிய அத்தனையும் எடுத்துக்கொண்டவன் இந்த ஏசா. இழந்து விட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை கொடுத்துட்டான் தம்பிட்ட. ஆனாலும் ஈசாக்கின் முழு சுதந்திரமும் அவன் கையிலே இருக்கிறது. ஈசாக்கின் முழு சுதந்திரத்தையும் அவன் பெற்றிருக்கிறான். அப்ப என்ன இழந்திருக்கிறான்? ஆவிக்குரிய பக்கத்தை அவன் இழந்து விட்டான். யாக்கோபு சேஷ்டபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டான். அவன் எதை இழக்கவில்லை என்றால், சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆவிக்குரிய தன்மைகள் முழுவதையும் அவன் சுதந்திரித்துக் கொண்டான் என்ற இடத்துல இருக்கிறான். இப்போ நான் பார்த்துக் கொள்ளுகிறேன், சபித்தால் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்ற நடத்திப்பின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். ஆனால் சாபம் நீங்கி விட்டதா என்று நாம் பார்க்க வேண்டும். இன்னும் நீங்கவில்லை. அதனாலதான் யாக்கோபுக்கு மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டது. அவன் இப்பொழுது ஒப்புரவாகுதலுக்கு வர வேண்டும். சகோதரனுக்கு நேராக அவன் ஒரு ஒப்புரவாகுதலுக்கு வருகிறான். அந்த ஒப்புரவாகுதலின் இடத்தில் தான் அங்கே அவனுக்கு எல்லாம் கிடைக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஏசா இப்பொழுது யாக்கோபுக்கு எதிர்கொண்டு வருகிறார். 33ஆம் அதிகாரத்திலே ஏசா யாக்கோபுக்கு எதிர்கொண்டு வருகிறார். இந்த யாக்கோபு பயந்து யாப்போக்கை கடந்து இருக்கிறான். யாப்போக்கை கடந்து யாக்கோபின் நிலவரங்கள் மாற்றப்பட்டு இப்ப இஸ்ரவேலாக திரும்பி இருக்கிறான். அவனை இஸ்ரவேல் என்ற இடத்திலே ஆசீர்வதிப்பதற்கு தேவன் அவனுடைய சாபங்களை நீக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். இப்போ அவன் அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்துக்கு பதிலாக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை அவனுக்கு வெகுமதிகளாக அனுப்புகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏசாவுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் வாங்கி கொண்டான். அதற்கு பதிலீடாக ஒன்றும் இப்பொழுது கொடுக்கவில்லை. சேஷ்டபுத்திர பாகத்தின் எழுத்தின்படியான ஆசீர்வாதங்களை ஏசா அனுபவிக்கிறார். சேஷ்டபுத்திர பாகத்தின் எழுத்தின்படியான ஆசீர்வாதங்களை யாக்கோபு அனுபவிக்கவில்லை. சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஏசா அனுபவிக்கவில்லை. சேஷ்டபுத்திர பாகத்தின் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை யாக்கோபு அனுபவிக்கிறார், பெற்றுக்கொண்டார். இப்போ இதற்கு பதிலீடாக அவன் ஒன்றை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த பழி அவன் மேல் இருக்கிறது, அந்த சாபம் அவன் மேல் நிலைத்திருக்கிறது. இதை இவன் நீக்கக்கூடிய இடத்திலே தன்னை மாற்ற வேண்டும். அவன் வெகுமதிகளை அனுப்புகிறான். இந்த நாள்ல ஏசா வந்து யாக்கோபை பார்த்த உடனே, இதுக்கு முன்ன வந்ததே வெகுமதி, அதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டா, ஐயா உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றான். இல்லை என்கிட்ட நிறைய இருக்கு போதும் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதும் அவன் கெஞ்சி அவரிடத்தில் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் இது கை மாறினால்தான் இவனுடைய சேஷ்டபுத்திர பாகம் உறுதிப்படும். இந்த கையை மாற்றணும். இந்த நாளில் தான் தேவனுக்கு ஏசாவின் மேல் கோபம் வந்தது என்பதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். இப்ப யாக்கோபு என்ன நிலவரத்தில் இருக்கிறாரு? உயிர் போக போது தன்னுடைய சந்ததிகளை அவன் அழித்து போட போகிறான். தேவன் தனக்கு கொடுத்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், தன்னை காத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தேவனிடத்தில் போராடி அவன் வந்திருக்கிறான். இப்ப ஏசா எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான். இப்ப ஏசா எதை கேட்டு இருக்க வேண்டும்? முதலாவது என் சேஷ்டபுத்திர பாகத்தை திருப்பி குடியா அப்படின்னு கேட்டிருந்தால்
அவன் ஆவிக்குரிய கருத்துள்ளவனாக இருக்கிறான் என்ற அர்த்தம். அதை பற்றி அவன் பேசவே இல்லை. இப்பொழுதுதான் அவன் அதை அலட்சியப்படுத்தினான் என்ற உறுதி தேவன் படுத்தி இப்ப சொல்லுகிறார், யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். ரோமர் 9:13 அது ரெஃபரன்ஸ் எழுதுறாரு பவுல். இன்றைக்கு அவன் என்ன கேட்டுக்கணும்? முதல்ல என் சேஷ்டபுத்திர பாகத்தை திருப்பி கொடுப்பா, வேற ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் ஏசாவுக்கு ஆவிக்குரிய ஒரு வெளிச்சம் அறிவு இருப்பதாக இருக்கு. ஆனால் அதை குறித்து அவன் கேட்கவில்லை. இப்ப அதை நீங்க எண்ணினீங்கன்னா, அந்த வெகுமதிகளை நீங்கள் எண்ணினால் 580 என்ற இடத்துல வந்து முடியும். 580 வெகுமதிகள் அவர் அனுப்புகிறார். வெள்ளாடு, வெள்ளாட்டு கடா, ஒட்டகங்கள், அதன் குட்டிகள், கடாக்கள், ஆடுகள் என்று அவர் தொடர்ச்சியாக 580 வெகுமதிகளை அவர் அனுப்புகிறார். ஒட்டகங்களுக்கு எண்ணிக்கை இருக்கும், குட்டிகளுக்கு எண்ணிக்கை இருக்காது. அதையும் நீங்கள் 30 என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். நீங்கள் எண்ணி பார்த்தால் 580 இருக்கும். 580 என்ற கெமெட்ரியா அது சாபத்துக்கு நிற்கிறது. தன் சாபத்தை அவன் மேல் இருந்து நீக்கும்படியாக இந்த வெகுமதிகளை ஏசாவுக்கு கொடுத்து, அவன் வாங்காவிட்டாலும் கெஞ்சி அவன் கையிலே ஒப்படைத்து தன்னை அவன் நிலைநிறுத்தி கொண்ட ஒரு ஆவிக்குரியவனாக இப்பொழுது தேவனுக்கு முன்பாக இருக்கிறார். இதனாலதான் யாக்கோபை அவர் சிநேகித்தார். யாக்கோபின் மேல் அவருடைய அன்பு இருந்த காரணம் என்ன? யாக்கோபு தேவனுடைய காரியங்களை அவன் அறிந்து கொண்டான். யாக்கோபு இந்த கெமெட்ரியா கால்குலேஷனை போட்டுதான் அவர் கொடுத்திருப்பாரா? இல்லை. அவன் இவைகளை கொடுக்கும்படியாக தேவன் அவனை வழி நடத்தினார். ஏனென்றால் தேவனுடைய அன்பினால் அவன் நிறைந்த இடத்திலே, தேவனை அறியக்கூடிய இடத்திலே, தேவன் தான் தஞ்சம் என்ற இடத்திலே, தேவன் தவிர தன்னை ஒருவரும் காக்க முடியாது என்ற இடத்திலே தன்னை முழுவதும் இழந்தவனாக yielded himself to God. அவன் தன்னை முற்றிலுமாக தேவனுக்கு ஒப்புவித்த இடத்திலே யாக்கோபு இருக்கிறான். அப்ப மீட்டுக் கொள்ளும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய நிலவரங்களை நாம் ஒருவேளை இழந்திருக்கலாம். அதை மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார் தேவன். தரக்கூடிய இடத்திலே நாம் கருத்தாக இருந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் மீட்டுக் கொள்ளுகிறோமா, அல்லது ஆசீர்வாதத்திலே நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோமா என்பதை பார்க்க. ஏசாக்கு என்ன குறை? எல்லாம் இருக்கு, கொடுத்து அனுப்புறா. இது வேணா, எனக்கு நிறைய இருக்குன்னு சொல்றாரு. ஐயா எப்படியா நீங்க வாங்கிதான் ஆகணும், அண்ணா உங்களுக்கு தான் அனுப்புறேன் அப்படின்னு சொன்ன உடனே வாங்கிக்கிட்டாரு. ஆனா எதை கேட்டு வாங்க வேண்டுமோ அதை குறித்த கருத்து இல்லாதவராக இருக்கிறார். எதை கேட்டிருக்கணும்? எப்பா இதெல்லாம் வேண்டாம், என் சேஷ்டபுத்திர பாகத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டிருக்கலாமே. அதை குறித்த எந்த விதமான கருத்தும் அவனுக்கு இல்லை என்று. நாம் ஆவிக்குரியவர்கள், நம்முடைய ஜீவியத்திலே ஆவிக்குரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். ஒரு ஆவிக்குரிய பொறுப்பு இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய தன்மையை நாம் மீட்டெடுக்கக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும். அதுக்கு தேவன் சந்தர்ப்பங்களை தருகிறார். இல்லை, தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், ஒன்றுக்கும் குறைவில்லை அப்படின்னு நம்ம இருந்துட்டோம்னா அதிலே நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை யாக்கோவை போல தேவனுடைய காரியத்திலே நாம் கருத்துள்ளவர்களாக காணப்படுவோம். அவன் தான் இஸ்ரவேலாக மாற்றப்பட்டான். இஸ்ரவேலை அவர் இஸ்ரவேல் என்ற இடத்துல அவனை உருவாக்குகிறார். He created. 43:15 ஏசாயாவிலே அவர் பரிசுத்தர், அவர் இஸ்ரவேலின் சிருஷ்டிகர், அவர் ராஜா என்று சொல்லப்பட்டது. சிருஷ்டிகர், கிரியேட்டர்னா, கிரியேஷன் எப்படி வருதுன்னா அவுட் ஆஃப் நத்திங். மனிதன் கண்டுபிடிக்கிறான், ஆனால் அவனை சிருஷ்டிகன் என்று சொல்ல முடியாது, கிரியேட்டர் என்று சொல்ல முடியாது. இஸ் ஃபார்மிங் சம்திங். அவன் சிலதை உருவாக்குகிறான். மற்றொரு பொருளை கொண்டு இன்னொரு பொருளை உருவாக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறானே தவிர அவன் உண்டாக்குகிறவன் அல்ல. உண்டாக்குதல் என்ற வார்த்தை ஒன்றும் இல்லாமையிலிருந்து உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. யாக்கோபு முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு இஸ்ரவேல் உருவாக்கப்படுகிறான், அங்கே உண்டாக்கப்படுகிறான். He was creating the Israel. 43:15 வாசிங்க. நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவுமானவர் என்று சொல்லுவார். இஸ்ரவேலின் அவர்தான் பரிசுத்தர், நம்முடைய பரிசுத்தர். அப்படின்னா
நம்முடைய என்ற சொந்தம் வரணும்னா நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. அவர் நம்முடைய பரிசுத்தர். அவர் இஸ்ரவேலின் சிருஷ்டிகர். யாக்கோபு என்பது முற்றிலும் அழிக்கப்பட்டு இஸ்ரவேலை அவர் சிருஷ்டிக்கிறார். He is creating. He is the creator of Israel. இஸ்ரவேலின் சிருஷ்டிகர். ராஜா அவர்தான் அங்கே ஆளுகை செய்கிறார். நாம் அவருக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பரிசுத்தர், நம்முடைய சிருஷ்டிகர், நம்முடைய ராஜா என்ற இடத்திலே அவருடைய பரிசுத்தத்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அவர் புது சிருஷ்டி என்ற இடத்திலே சிருஷ்டித்திருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்றால் பழையது முழுவதும் அழிக்கப்பட்டு ஒரு புதிய சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்ற இடத்திலே நாம் புது சிருஷ்டி. அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர், அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். We should yield ourselves to him. நாம் முற்றிலுமாக அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருடைய ஆளுகைக்குள்ளாக வர வேண்டும். எல்லா அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து நம்மை ஆளுகை செய்கிறார். அவர் நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய பரிசுத்தர், அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தர், அவர் நம்முடைய ராஜா என்ற இடத்திலே நாம் அவருக்குரியவைகளை நாம் தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை இழந்திருக்கிறோம்? தேவனுக்கு அடுத்தவைகளை நாம் தேடி அதை கருத்துள்ளவர்களாக மீட்டுக் கொள்ளக்கூடிய இடத்துல தேவன் சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுது மீட்டுக் கொள்ளுகிறோமா? ஆதி அன்பை நீ இழந்தாய், உன்னை விளக்கு தண்டிலிருந்து தூக்கி போடுவேன் என்ற எச்சரிப்பு எபேசு சபைக்கு கொடுக்கப்படுகிறது. ஆதி நிலவரங்களை நாம் காத்து கொண்டோமா? பழைய ஆவிக்குரிய நிலவரங்களை மேன்மையாக பேசி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுகிறோமா? Are we living on our past? அது விரயம், அது வேஸ்ட். அன்னைக்கு நாங்களாம் எப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? நாங்களாம் அன்னைக்கு எப்படி வேத படிப்போம் தெரியுமா? எங்க பிரைசிங்கெல்லாம் அப்ப எப்படி தெரியுமா அப்படின்னு நீங்க பேசுகிறதுனால ஒரு விதமான பிரயோஜனமும் கிடையாது. அவன் தன் காலத்தை விரயம் செய்யக்கூடிய மனிதன் கடந்த காலத்தில் வாழுகிறவன். அந்த பெருமையை விதைத்து விடுவான் சாத்தான். அதையே பேசிட்டு இருக்க வேண்டியது. இன்னொரு கூட்டம் தங்கள் நிழல் காலத்தை விரயம் செய்யக்கூடிய இன்னொரு கூட்டம், they are living on their dreams of their future. தங்களுடைய வருங்காலத்தை குறித்த கனவிலே வாழ்கிறவர்கள். இவங்க ரெண்டு பேரும் நிழல் காலத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கடந்த காலத்தின் பெருமைகளோ வருங்காலத்தின் கனவுகளோ நம்முடைய நிழல் காலத்தை ஒன்றும் மேன்மைப்படுத்தாது. நிழல் காலத்தில் நம்மளுடைய கிரியைகள் தான் நம்மை மேன்மைக்கு கொண்டு வரக்கூடிய இடத்துல இருக்கிறது என்பதை நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவானது வரட்டும். தேவனுடைய அன்பு, தேவனை அறிகிற அறிவு, தேவனுக்கு அடுத்தவைகளை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள நாம் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம்.